தமிழக அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட மேஃபே ஆப்ல சூப்பரான காம்போ ஆஃபர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா S7 அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்ச்க்குள்ள எவ்வளவு ஃபீச்சர்ஸ், இன்டர்வல் ரிமைண்டர், பிளட் ஆக்சிஜன் லெவல் செக்அப், மென்ஸ்ட்ரல் மென்ஷன், ஆக்சிஜன் இன்னல் எக்ஸல்னு அவ்வளோ ஆப்ஸ் இருக்கு. இதுல நீங்க உங்க போட்டோ வால்பேப்பரா செட் பண்ணிக்கலாம், MP3 சாங் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். இதோட ஆடியோ குவாலிட்டிலாம் சூப்பரா இருக்கும். முக்கியமா கால் பேசும்போது வர ஆடியோ குவாலிட்டி அல்டிமேட். ஹலோ இதுல எல்லா சோஷியல் மீடியாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நேமோட வர நோட்டிபிகேஷன்லாம் சூப்பர். முக்கியமா இந்த டிஸ்பிளே டச் குவாலிட்டி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். 6 feet ஹைட் வர ஒரு செல்ஃபி ஸ்டிக். இதை நீங்க ஒரு ட்ரைபேடாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட ஃபேவரட் காலிங் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இந்த பூம் ஹெட்செட். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1599க்கு காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நீங்க ஆண்ட்ராய்ட் மொபைலா இருந்தா ஆப்லயும், இதே iOS இருந்தா வெப்சைட்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஆல் இண்டியா ஃபுல்லா கேஷ் ஆன் டெலிவரியோட. இந்த எரிர் நெருப்புல ஏன்டா எண்ணெய் ஊத்துற அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. இதுல விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எரிர் நெருப்புல எண்ணெய் ஊத்தாம 7 டன் பெட்ரோல் ஊத்துற அளவுக்கு த்ரிஷா கூட ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட்ல ஒரே கார்ல ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இந்த நெருப்பை இன்னும் தகன்னு எரிய விட்டுக்கிட்டு அவர் பாட்டுன்னு ஜோடியா சுத்திட்டு இருக்கிறாப்ல. இந்த வடிவில் ஒரு காமெடியில பைக் கொளுத்தரல, எதுக்கடா கொஞ்சம் கொஞ்சமா உடச்சிக்கிட்டு இரா மொத்தமா கொளுத்தி விட்டு எரிய வச்சிரும் அப்படின்ற மாதிரி மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க புகைஞ்சிட்டு இருந்தத, ஆட என்னப்பா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா புகை வரீங்க, இப்ப பேர் நான் பெட்ரோல் எடுத்து ஊத்துறேன்ற மாதிரி ஊத்தி பத்த விட்டு எரிய வச்சுட்டு ஜாலியா அதுல ஜோடியா இருக்கிறாப்ல. ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியும் முடிச்சிட வேண்டியதானே? விஜய் அவங்களோட மனைவி சங்கீதா அவங்களோட அந்த விவாகரத்து விஷயம் வந்ததுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்களும் சரி, அவரோட தொண்டர்களும் சரி, விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா தான் நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்க. பட் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பெருசா காதுல வாங்கிக்காம, அவரை நேசிக்கிற மக்களோட அந்த உணர்வுகளுக்கும் பெருசா மதிப்பு கொடுக்காம அவரு நல்ல ஜோடியா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இத யாரோ ஒருத்தர், யாருன்னே தெரியாத ஒரு நபர் பண்ணாலே இது தப்புதான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை இருக்கும்போது, இந்த சமூகத்துல மிக பிரபலமான ஒரு மனிதரா இருந்துகிட்டு, அதெல்லாம் விட முக்கியமா ஒரு கட்சியின் தலைவரா இருந்துகிட்டு, அவர் நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் சரி, தொண்டர்களுக்கும் சரி, அவங்களோட உணர்வுகளை எந்த விதமான மதிப்பும் கொடுக்காம இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஒரு ஒஸ்ட் மைண்ட் செட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவு விஷயத்துல உங்களோட ரசிகர்களும் சரி, இப்ப தொண்டர்களாம் மாறி இருக்க அந்த நபர்களும் சரி, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்போதும் உங்க கூட நின்று இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த மெர்சல் பட பிரச்சனையா இருக்கட்டும், தலைவா பட பிரச்சனையா இருக்கட்டும், உங்களுக்கு பர்சனலாவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி நிறைய பிரச்சனை வரும்போது உங்களுக்கு அவங்க வந்துட்டு வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்ற அளவுக்கு நின்றுக்கிறாங்க. இப்போ கடைசியா சங்கீதாவோட விஷயத்துல கூட இது டிஎம்கேவோட சதி, இவரோட அரசியலோட வளர்ச்சியை தடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஆதரவா வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லி உங்களோட தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சொல்லி உங்களுக்கு ஆதரவா நின்று இருக்காங்க. ஆனா வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்னு உங்களை நேசிக்கிறவங்க நிற்கும் போது நீங்க ஐ ஸ்டாண்ட் வித் த்ரிஷா அப்படின்னு சொல்லி த்ரிஷா கூட போட்டு ஃபங்க்ஷன்ல நிக்கிறதுன்றது ஒஸ்ட். நீங்க ஒரு தலைவனா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் உங்களோட தொண்டர்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும். இப்படிதான் வாழ்க்கை நடத்தணும், இப்படிதான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு. பட் அதெல்லாம் இல்ல, நான் ஏன் இஷ்டப்பட்டு தான் இருப்பேன் அப்படின்னா அது ஒரு தலைவனுக்கான தகுதியே கிடையாது. ஒரு தலைவன் அப்படின்னா தன்னை நம்புற மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். தன்னை நம்புற மக்களுக்காக தியாகங்கள் அப்படின்றது ஒரு தலைவனை நீங்க செய்ய வேண்டியது உங்களோட கடமை. ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட நான் பண்ண மாட்டேன், என் இஷ்டத்தை தான் இருப்பேன் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு உங்களை நம்புற மக்களுக்கு நீங்க என்னத்தை தான் புடுங்கி கிழிப்பீங்கன்னு தெரியல. இது ஒரு அரசியல் தலைவனா மட்டும் இல்ல, ஒரு குடும்ப
தலைவனாகவுமே நீங்க குடும்பத்துக்குன்னு ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். தியாகம் பண்ணி தான் இங்க நிறைய பேர் குடும்ப தலைவனாகவும் ஒரு மக்கள் தலைவனாகவும் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இதை கூட நீங்க தியாகம் பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்க குடும்பத்துக்கும் உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கும் நீங்க எதிர்காலத்துல நீங்க நல்லா பாத்துப்பீங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பீங்க அப்படின்றத எந்த நம்பிக்கையில உங்க நம்ப சொல்றீங்க? ஈகோஸ்டா இருக்கலாம், ஆனா இவ்வளவு ஈகோஸ்டா இருக்கக்கூடாது. ஆக்சுவலா சங்கீதா அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பெட்டிஷன், அந்த விவாகரத்து பெட்டிஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கணவர் விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து அழுத்தம் வந்தால் நான் அந்த நடிகையின் பேரை வெளியில் சொல்ல தயங்க மாட்டேன், வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இது அவர் வந்துட்டு ரொம்ப ஈகோஸ்டிக்கா எடுத்துக்கிட்டு நீங்க என்ன வெளில சொல்றது, நானே வெளியே கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷன் ஒரு அட்டன் பண்ண விதமே இருக்கு. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. ஒரு தடவை இந்த மெர்சல் பட பிரச்சனை வரும்போது எச் ராஜா என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, விஜய் அவரோட அந்த ஓட்டர் ஐடி எடுத்து வச்சு விஜய் வந்து ஒரு கிறிஸ்டின், அதனாலதான் இந்து கோயிலாம் எடுக்க சொல்றாரு, அவர் பாருங்க ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டர் ஐடி எடுத்து ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. அப்ப விஜய் அவர்கள் அந்த ஈகோ அஃபெக்ட் ஆகி என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஆமா நான் ஜோசப் விஜய் தான், இப்ப என்னவா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஜோசப் விஜய் அப்படின்ற பேர்ல ஜீசஸ் சேவ் அப்படின்னு ஒரு லெட்டர் ஹெட்ல பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருந்தாரு. அதாவது என்ன நீ வந்துட்டு என்ன சொன்ன, ஜோசப் விஜய் தானே சொன்ன, ஆமா நான் ஜோசப் விஜய் தான், இப்ப அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அது ஒரு கெத்தா இருந்தது. ஓகே பாருப்பா பரவாயில்ல, எவ்வளவு கெத்தா ஒரு பிரஸ் ரிலீஸ் எல்லாம் கொடுக்குறாரு, ஆமா நான் அப்படிதான் அப்படின்ற மாதிரி எவ்வளவு கெத்தா இருக்கிறாரு பாரு அப்படின்றது அது ஒரு கெத்து. ஆனா நீ என்ன அந்த நடிகையோட பேரை வெளியே சொல்றது, நானே வெளியே கூட்டு வரேன் அப்படின்னு கூட்டு வந்து இந்த மாதிரி பொது மேடையில நிக்கிறதுன்றது அதெல்லாம் ஒரு மயிரும் கெத்து கிடையாது. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த விவாகரத்து விஷயம் அப்படின்றது வந்து ஒரு வாரம் கூட ஆகல, அது பாட்டு பத்திக்கிட்டு எரியுது. அப்படி பத்திக்கிட்டு எரியும்போது கூட உங்களோட ரசிகர்கள் உங்களோட தொண்டர்கள் இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட ஒரு பேர் அவரோட இமேஜை டேமேஜ் பண்ணுன்றதுக்காகவே இதை வேணும்னு பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்க அதை பத்திலாம் எந்த விதமான ஒரு கவலையும் படாம ஒரே கார்ல ஒரே ட்ரெஸ் கோட்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்றது அப்படின்றது உங்களுக்கு முட்டு கொடுத்த அத்தனை பேரையும் முட்டாளாக்கி வச்சிருக்கிறீங்க. ஒரு தலைவன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கிளியர் பண்ணணும். ஆனா இங்க ஒரு தலைவனா இருந்துகிட்டு புது புது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இதுக்கு உங்களோட தொண்டர்களும் ரசிகர்களும் சரி எப்படி முட்டு கொடுக்குதுன்னு தெரியாம அவனு என்னென்னமோ பண்ணி பாக்குறான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது, நான் இஷ்டப்பட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த கவுண்டமணி காமெடி மாதிரி நீங்க கவுண்டமணி காமெடி இப்ப ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி விட்டா நம்ம கட்சிக்கு அழுக்கு. நீங்க இதை பொண்ணு வச்சிருக்கிறது தொண்டர்களுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை என்ன இப்படி பேசுற, அப்படித்தான் சொல்லுவேன். இங்க பார், இவ தலைவி நான் தலைவன், நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லன்னா இப்ப ஓடி போயிருங்கடா. செவரு பாலம் மரம் எங்கெங்க கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் தலைவன் தலைவி வாழ்க்கைன்னு எழுதுங்கடா. தலைவரால கட்சிக்கே கெட்டவர் எல்லாம் உங்களால. நீ தாண்டா பொருளாதாரம் வச்சுக்கலான்னு நான் பொருளாதாரத்தை வச்சு சொன்னேன், பொண்டாட்டி வச்சுக்க சொல்ல. எங்க அண்ணா அப்படிலாம் இல்லடா, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரா, வி ஸ்டாண்ட் வித் விஜயநாடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கஷ்டப்பட்டு முட்டு கொடுக்கும் போது முதல் மரியாதை சிவாஜி மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா என்னத்தை சொல்றது? எல்லாரும் கேட்டுக்கங்க. ஆமா நான் அவளை வச்சிருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க கடைசியா போன தஞ்சாவூர் மீட்டிங்ல கூட உங்களோட குடும்பம் கடவுளை பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீங்களும் சங்கீதா அவர்களும் இருக்கிற ஒரு பெரிய போட்டோ வந்து அந்த கூட்டத்துல காமிச்சிட்டு இருந்தாங்க. அதோட எண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மேல அவங்க வச்சிருக்கிற அவ்வளவு பெரிய அன்புதான். நீங்க சொன்ன மாதிரிதான் யாரும் உங்களை வந்துட்டு ஒரு அரசியல்வாதியாவோ இல்ல ஒரு நடிகராவெல்லாம் பார்க்கல. அவங்க குடும்பத்துல ஒரு உறவா தான் பாக்குறாங்க. ஒரு அப்பா பையன் உறவு, ஒரு அம்மா பையன் உறவு, ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு, ஒரு அக்கா தம்பி உறவு, ஒரு அண்ணன் தம்பி உறவு. சோ இப்படிதான் உங்களை ஒரு உறவா தான் பாக்குறாங்க. அப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு நபரோட அந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவ்வளவு அக்கறையும் உங்க மீது அவ்வளவு பாசம் வச்சிருக்கும் போது நீங்க நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க நடந்துக்கிற விதம் அப்படின்றது எந்த ஒரு குடும்பத்திலையும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க தான் சொல்றீங்க நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன், நம்மளாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த குடும்ப உறுப்பினரோட அந்த உணர்வுக்கு நீங்க எந்த இடத்துலயும் மதிப்பு கொடுக்குற மாதிரியே தெரியல. ஒரு அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு, இது சும்மா ஒரு எலெக்ஷனுக்கு வந்த உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களோட ரசிகர்கள் உங்களோட தொண்டர்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஏன் அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி குடும்பத்துல இருக்க இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கூட சண்டை போடுறாங்க. இல்ல எங்க அண்ணன் அப்படிலாம் கிடையாது, விஜய் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சண்டை போடுறாங்க. அப்படின்னும் போது அப்போ அவங்க எல்லாரும் உங்க மேல அவ்வளோ அன்பையும் அவ்வளோ பாசத்தையும் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு அன்பு அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கிற அவங்க கிட்ட நீங்க எந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களை பார்த்து பக்குவமா நடந்துக்கணும்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல. ஒரு சில நபர்லாம் பாருங்களேன், உங்களையும் உங்க மனைவி சங்கீதாவையும் கையில பாத்தீங்கன்னா பச்சை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாமளும் ஓகே, நம்மள இவ்வளவு நம்பும் போது நாம அவங்களுக்கு ஒரு சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க தாங்க ஒரு தியாக மனப்பான்மையோட நடந்துக்கணும். ஆனா நீங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீ பண்ண எல்லாத்துக்கும் உங்களோட அன்புக்கும் உங்களோட அந்த உணர்ச்சிகளுக்கும் உங்க மூஞ்சில எப்படி இப்ப சாணி எடுக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி நீங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதெல்லாம் கேவலமா இருக்கு.
நீ செவத்துல போய் முட்டுன்னு சொன்னா கூட மோதலுக்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டிருப்பேன். மேல நம்பிக்கையில தான் நீ நீட்ல இடத்துல பாஞ்ச காட்டுல இடத்துல மேஞ்ச. ஒவ்வொரு வாட்டி அண்ணன் அண்ணன்னு கூப்பிடும் போதெல்லாம் அடி வைத்திருந்தாயா கூப்பிட்டுருக்கேன். உதட்டுல இருந்து கூப்பிடலையே தெரியல. விட்டா நாளைக்கு த்ரிஷா அவர்கள் அரசியல் மேடையில ஏத்தி இவங்க தான் உங்களுக்கு இன்னையில இருந்து கோபாசே, அதாவது கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு நீங்களே அனௌன்ஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாத போல. விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, எனக்கும் மக்கள் இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது ஒரு அப்பா பையன் உறவு, ஒரு அம்மா பையன் உறவு, ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு, ஒரு அக்கா தம்பி உறவுன்றது. அக்கா அந்த உறவு அப்படின்றது ஏதோ இப்போ வந்து அந்த ஆக்ஷன் படங்கள் பார்த்து வந்ததெல்லாம் கிடையாது. அவரோட ஆரம்ப காலத்துல அவர் நடிச்ச காதலுக்கு மரியாதை, பூவு உனக்காக, லவ் டுடே, ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு மென்மையான ஒரு கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த காதல் தியாகம், ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரத்தை பார்த்து இந்த துல்லா மனம் துள்ளும் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்த்துதான் அவருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேன் ஆனதுக்கான காரணமே. அந்த திரைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. இன்னொன்று அந்த காதல் தியாகம் அப்படின்போது நம்ம குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்ற ஒரு பையன் அந்த ஒரு கேரக்டர்ல இருக்கனால தான் நிறைய பேருக்கு விஜய் அவர்களை பிடிக்கவே ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 30 வருஷத்துல வளர்த்த ஒரு இமேஜை, ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வாண்டடா அவரே வந்து மொத்தமா சிதைச்சு மொத்த இமேஜை உடைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த யானைக்கு வந்துட்டு மதம் பிடிச்சா என்ன பண்ணுமா, தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்குமா. அந்த மாதிரி இந்த என்ன சொல்றது, இந்த 21ஆம் புலிகேஸ்ல சொல்றல கர்வம் தலைக்கேறிய மண்ணா அப்படின்ற மாதிரி நாம என்ன பண்ணாலும் நமக்கு முட்டு கொடுக்க ஆள் இருக்கும்போது நம்ம என்ன வேணாலும் பண்ணிப்போம், இவனுக்கு என்ன பண்ணிட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் பண்றதே இருக்கு. கர்வம் தலைக்கேறிய மண்ணா ஆணவம் அழிய போகிறது. உங்களுக்காக வெயில்ல ரோட்ல நின்று மீட்டிங் அட்டன் பண்ணி நேரங்காலம் பார்க்காம உங்களுக்காக சோசியல் மீடியால சப்போர்ட் பண்ணி இவர் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது பண்ணாரு அப்படின்னு. ஏன் இந்த கரூர் விஷயத்துல நிறைய பேர் உயிரே விட்டாங்களே. ஸோ இப்படி உங்களுக்காக உயிரை கொடுக்குற நபர்கள் இருக்கும்போது நீங்க அந்த நபர்களுக்கு அந்த கட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறையோட செயல்படணும். ஆனா நீங்களே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கே கட்சி மேல ஒரு மயிரும் அக்கறை இருக்கும்போது நாங்க என்ன மயத்துக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? மேடை ஏறி மைக்கு பிடிச்சு அட்வைஸ் பண்ணா மட்டும் பத்தாது, அதே மாதிரி நாமளும் நடந்துக்கணும். இன்னைக்கு உங்களை நம்புற மக்களுக்காக இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்து மட்டும் என்ன மயிரை பிடிங்கிற போறீங்க? இந்த கேரக்டரை பற்றி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்கு. when wealth is lost nothing is lost, when health is lost something is lost, when character is lost everything is lost. பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எதையுமே இழக்கல, ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒன்று இழக்கிறீங்க, ஆனா குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே இழந்து. துரோகம். ரமணா படத்துல ஒரு டயலாக் ஒன்று வருமே, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. உங்களுக்காக உங்களோட ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்கணும், வெயில்ல வந்து மீட்டிங் அட்டன் பண்ணணும், சாவணும், உங்களுக்காக மற்றவங்கிட்ட சண்டை போடணும், ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவா பேசணும். அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷன்ல நின்று உங்களுக்கு அவங்க வந்துட்டு ஓட்டு போடணும். ஆனா நீங்க அவங்களோட உணர்வுகளுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கேரக்டரை நீங்களே டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. இதுல ஒரு சில பேர் சொல்லலாம், அவங்கள்ட்ட யதார்த்தமா வந்திருக்கலாம் இல்லையா, யதார்த்தமா இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு. எப்படி யதார்த்தமா ஒரே ட்ரெஸ் கோட்ல ஒரே கார்ல வந்து அட்டன் பண்ணாங்களா, சரி ஓகே யதார்த்தமா வந்ததா கூட இருக்கட்டுமே. இந்த மாதிரி வெளியில ஒரு விஷயம் பரவலா பேசப்படுது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் பரவலா பேசப்பட்டு நமக்கு இமேஜ் டேமேஜ் ஆகிற சூழ்நிலை கூட மக்கள் நமக்காக நிக்கிறாங்க, ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி நமக்காக இவ்வளவு சப்போர்ட்டிவா வந்து நிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயத்த நாம தான் அவாய்ட் பண்ணணும். நாம இன்னும் அவங்கள வந்துட்டு மேலும் அவங்களோட உணர்வுகளை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்க கூடாது அப்படின்னு ஒரு தலைவனா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் இதெல்லாம் பார்த்து உஷாரா நடக்கணும். இல்ல வேண்டாம், நீங்க தனியா வாங்க, நான் தனியா வர, எதுக்குங்க தேவையில்லாம் பிரச்சனை, முக்கியமா இதனால அஃபெக்ட் ஆக போறது என்னோட தொண்டர்கள் தான், என்னோட ரசிகர்கள் தான், அதனால இதை வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்ல சிந்தனையுள்ள ஒரு தலைவனா அவர் தான் டிசிஷன் எடுக்கணும். ஆக்சுவலா அது எப்படி இருக்குன்னா, இத்தனை நாளா நான் மறைமுகமா பண்ணேன், இப்பதான் ஒய்ஃபை வெளில சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா ஐ எம் ஃப்ரீ பேர்ட், நான் ஜாலியா வருவேன், ஜாலியா போவேன், ஜோடி போட்டு வரும் அப்படின்ற மாதிரி விஜய் பண்றதுன்றது ஒஸ்ட். பொண்ணு மாப்பிள்ள பொருத்தத்தை விட துணை பொண்ணு துணை மாப்பிள்ள பொருத்தம் சூர்யா ஜோதிகா மாதிரி அமோகமா இருக்கு. இன்னமும் இந்த திருமண தம்பதிகளை வாழ்த்த வந்த புதுமண தம்பதிகள் மாதிரி வந்து நிக்கிறீங்க. நீங்க பண்ற செயல்னால உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு எவ்வளவு கெட்ட பேரு எவ்வளவு மன உளைச்சல்ன்றதை நீங்க கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. ஆக்சுவலா வந்துட்டு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ புதுசா அதான் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓம் சக்தி பராசக்தி
விஜயோட பையனுக்கு த்ரிஷா தான் புது சித்தி. இது உங்க பையனுக்கு தேவையா? நீங்க எக்கேடோ கெட்டு போறீங்க. அது உண்மையா இருக்குதோ பொய்யா இருக்குதோ, அது நீங்க என்ன சப்பக்கட்டு வேணாலும் கட்டலாம். அது உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அசிங்கத்தை நீங்க ஏன் உங்க பசங்களுக்கு தேடி தரீங்க? சங்கீதா அவர்கள் கொடுத்தது ஃபேக் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக முட்டு கொடுத்து எல்லாம் கஷ்டப்பட்டு சண்டை போடும்போது, அட மத்தவங்க சொல்றதெல்லாம் ஏன்ப்பா நீங்க நம்புறீங்க? ஃபேக் பெட்டிஷன் நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? நான் அதை கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஜோடியா ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுன்றது, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த தமிழ்நாட்டை காப்பாத்தீங்க, மக்களை காப்பாத்தீங்கன்னு பார்த்தா முதல்ல உங்ககிட்ட இருந்து உங்களையே காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. அக்கலா கேட்டா சொல்லலாம், இது அவரோட தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட விஷயம், இதுல எப்படி தலையிட முடியும், அவர் யார் கூட போனா நமக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நீங்க ஒரு சில விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா A.R. ரஹ்மான், ஜெயம் ரவி, ஜிவி பிரகாஷ், தனுஷ் இவங்க எல்லாருக்கும் டிவோர்ஸ் ஆச்சு. இந்த டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஒரு 2-3 நாள் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் A.R. ரஹ்மானும் மியூசிக் போறாரு, ஜிவி பிரகாஷும் மியூசிக் போறாரு, தனுஷும் அதுக்கப்புறம் 2-3 படம் நடிச்சு முடிச்சிட்டாரு. ஆனா அதை யாரும் பெருசா கன்சிடர் பண்ணல. ஏன்னா அவங்க ஒரு தொழில் பண்றாங்க, ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய சமூகத்துல ஒரு ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு தொழில் பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு. அது வேற. அவங்க வந்துட்டு ஒரு தொழில் பண்றாங்க, அவங்க டிவோர்ஸ் ஆகுதுன்றது பர்சனல், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா விஜய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இப்போ அவர் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், ஒரு கட்சியின் தலைவரா இருந்துகிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவேன், நான் உங்களுக்காக ஒரு தொண்டனா உழைப்பேன், உங்களுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஓட்டு கேட்டு ஜெயிச்சு நான் சிஎம் ஆகணும் அப்படின்ற கனவோட இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முன் உதாரணமா நடந்துக்கணும். இப்போ இது வந்து என் இஷ்டம், நான் அப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி இப்ப நடந்துக்கிற இந்த மனிதர் நாளைக்கு ஒருவேளை ஜெயிச்சு சிஎம் ஆகி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமான ஒரு விஷயம் பண்ணிட்டு என் இஷ்டம், நான் அப்படிதான் நடந்துப்பேன்னா அதை ஏத்துக்க முடியுமா? சோ ஒரு பொது வாழ்க்கைக்குன்னு வந்ததுக்கு அப்புறம், ஒரு தலைவனா மக்களுக்கு தொண்டு செய்ய வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்யற சின்ன சின்ன விஷயம் கூட அவரோட தொண்டர்களையும் அவரோட ரசிகர்களையும், ஏன் நாளைக்கு சிஎம் ஆனார்னா அவர் போற ஒரு சின்ன கையெழுத்து கூட இந்த ஒட்டுமொத்த நாட்டோட தலையெழுத்துக்கே காரணமா அமையும். இந்த எலெக்ஷன் டைம்ல டிவோர்ஸ் பெட்டிஷன் கொடுத்தா அவர் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி மன உளைச்சல் ஆளாகி கஷ்டப்படுவார்னு நினைச்சா ஆளு ஜாலியா சுத்துறாப்புல. ஆனா இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அப்படின்றது என்ன சொல்றது, அது சொசைட்டி கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி என்ன சொல்ற ஒரு அடமெண்டான ஒரு மென்டாலிட்டியை வச்சுக்கிட்டு நீ அதுக்கப்புறம் நான் என்ன முடிவெடுத்தாலும் என் இஷ்டம் தான், என் இஷ்டப்படிதான் நடப்பேன் அப்படின்றது அது இந்த சமூகத்துக்கு நல்லது இல்ல. என்னப்பா செய்யறது? விதி விளையாடிச்சு நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. என்ன தோக்கடிக்க ஒருத்த மட்டும் வருவானே, அட அவனு இங்க நான் தானே.